பாப்பா செப்பல் எங்க? தொடுங்க தொடுங்க. எங்க சம்மர் டேஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? எந்திரிச்சு வா, செப்பல் போடு. மறுபடியும் எதுக்கு கழட்டின? செப்பல் போடு, போலாம். போய் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கல. எந்திரி எந்திரி நட. இங்க வரு, செப்பல் போடு. ஆய் செப்பல் இல்ல, நல்ல செப்பல் தான் போடு. சீக்கிரம் போடுவாப்பா. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய மெசேஜஸ் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாளாக யூடியூப்பில் கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எங்களோட லைஃப் எப்படி போகுதுன்னு இந்த வீடியோவில் இருக்கு. ஏன் பாப்பா அது ஆத்தா செப்பல் தொடாத. அது ஆமா, அது அப்பா செப்பல், அதையும் தொடாத. உன்னோட செப்பல் போய் தொடு. அது உன்னோட செப்பல் போய் தொடு. யாய் ஆமா, ஆய் செப்பல் அங்கேயே கொண்டு போய் போட்டு வந்துரு. அதெல்லாம் சாணி இருக்குது, வேற கொண்டு போய் போட்டு வந்துரு. அங்கேயே போய் பால் எடுத்துட்டு வா. ஏய், கீழே இறங்க. எப்படி ஏற வேண்டாம், கீழே இறங்கி வா. ரெண்டு கை வை, ரெண்டு கை. யாருக்கு? வா. உங்கள் ஊர்ல எல்லாம் சம்மர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பயங்கர ஹீட்டாக இருக்குது, வெளியவே வர முடியறதில்ல. 10 மணிக்கு மேலேயே சுத்தமாக நகர முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பயங்கர ஹீட்டாக இருக்குது. எப்படி தான் இன்னும் 2 மாதம் பொறுக்க போகிறோம்னே தெரியல. அது இந்த மாதிரி குழந்தைங்களாம் இருக்குது, இன்னுமே கடுசாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே வச்சு சமாளிக்கிறது, என்கேஜ் பண்ணுறேன்னா அதை விட கஷ்டமாக இருக்குது. வெளியினா கூட பரவாயில்ல, எங்காச்சும் போகலாம், எங்காச்சும் நடந்துட்டாச்சிருப்பா, இல்லை பூவாச்சும் பொறிச்சிட்ருப்பா. இப்போ அதுக்குமே வழி இல்லை. சாயந்தரம் ஒரு 7 மணிக்கிட்டேயே ஆயிடுது. வெயிலெல்லாம் போய் தர சூடெல்லாம் தனியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி எல்லோரும் நிறையா குடிங்க. வை, இங்கே வச்சிடலாம். இரு, பா. கூப்பிடு, காக்கான்னு கூப்பிடு, காக்கான்னு கூப்பிடு. சோச்சு வச்சிருக்கேன், வா காக்கான்னு சொல்லு. கா 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 கூப்பிடு. ஏன் கா 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 சாப்பிட்றா? தக்காளி சாப்பாடு சாப்பிட்றா கொஞ்சமா வச்சுட்டு. காக்கா சாப்பிட்றாளா? சாப்பிட்றாளா இல்லையா? சாப்பிட்றா பத்தியா? கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு. யானை வருது, யானை வருது, ஆட்டி ஆட்டி வருது. தும்பி கைய ஆட்டி 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 யானை வருது டோய். அப்புறம் அப்புறம் தோசை. அம்மா தோசை சொல்லுங்க. இப்படி சொன்னீங்கன்னா ஃபெயில் பண்ணிடுவாங்க. போச்சு போ. அம்மா சுட்டு தோசைன்னு சொல்லலினா உன்னை எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க. அப்பா தோசை சொல்லக்கூடாது. அரிசி மாவு. பசிக்குதா இல்லையா? போய் சாப்பிடலாமா? கொல்ல கூவா கூவா மெல்லோடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து. சூப்பர்டா. நிலா நிலா நில்லாமல் மலை மீது மல்லியப்பூ வட்ட வட்ட வண்ணமுகில் பட்டம் போல பம்பரமாய். நான் எப்படி கத்தும்? எப்படி கத்தும்? அப்புறம் வாத்து எப்படி கத்துச்சு? பேக் பேக். அப்புறம் மங்கி, மங்கிக்கு என்ன இருக்கோ? குரங்குக்கு
வால் இருக்குமா? மாட்டுக்கு என்ன இருக்கோ? வால் இருக்குமா? கொம்பு? ஓ முட்டி போடுடோய். ஓ முட்டிடுடோய். ஆக்கா என்ன கலர்ல இருக்கும்? ஜிப்பி கலர் இல்ல, Black கலர், கருப்பு கலர். Yes papa. Eating sugar. Open your mouth. Telling lies. என்னாச்சு? எது? அதுக்குள்ள போன்குள்ள யாராச்சும் வருவாங்களா? சோற புள்ள. ஏய் பூ வச்சு விளையாடுன்னு தானே சொன்னேன். குறும் பண்ணின்னு பாடி வாங்குவ. சொன்ன பேச்சு கேப்பியா மாட்டியா? உனைத்தா காது கேக்குதா இல்லையா? ஹலோ மேடம் ஆதிரா யூடியூபர். அடே எங்கப்பா குறும் பண்ணினா அம்மா கொண்டு போய் ஸ்கூல் விட்டு வந்துருவேன். உனக்கு ஸ்கூலுக்கு போறது வேற இப்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸ்கூலுக்கு போலாமா? ஸ்கூலுக்கு போகலான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், போய் லஞ்ச் பேக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறா. அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. 2 நாள் கொண்டு போய் சும்மா உட்கார வச்சு பார்த்ததுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்டா. வீட்டுக்கு என்னையப்போ சொல்றா, அவ வர மாட்டேங்கிறா. நான் இப்படி மாறுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சூரிச்சு. ஸ்கூல்ல யார் யாரு பார்த்த? அண்ணாவை பத்தியா? அப்புறம் அக்காவை பத்தியா? அப்புறம் அண்ணா என்ன பண்ணா? டிராவிட் அண்ணாவா? தமிழக்கா. அப்புறம் யார பாத்தீங்க? 2 days தான் ஸ்கூலுக்கு போனா. பாருங்க என்னெல்லாம் சொல்றான்னு. அப்புறம் என்ன பாத்தீங்க? பால் விளையாண்டது யாரு? அக்காவா? அப்புறம் தாத்தா இங்க ஊருக்கு போயிட்டாங்களா? என்னடா சாப்பாடு மட்டும் வைக்கிறீங்க, தண்ணி வைக்கலையான்னு கேட்டுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து தண்ணி பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா பறவைகளும் வந்துடும். ஒரு 10-11 மணிக்கு மேலே வந்து எல்லா பறவைகளும், காக்காய், குருவி, குஞ்சு எல்லாமே வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும். இது சாயந்தரம் வரைக்கும் பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வீட்டை சுற்றியுமே தண்ணி பாயிரங்காட்டி எல்லா பேர்ட்ஸும் இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கும். பசிக்கலையா? எப்போ பசிக்கும்? நாளைக்கு தான் பசிக்குமா? இன்னைக்கு ஃபுல்லாக பசிக்காதா? அப்படியே தான் டெய்லி ஒரு போராட்டமாகவே இருக்கும். சாப்பிட்றதுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்தா போடு. பாப்பா தட்டத்தில் போட்டு தட்டா? நீ ஏன் சாப்பிட்றியா? பாப்பா தட்டத்தில் போட்டு தட்டா? நீ முருங்கைக்காய் கேட்ட, நான் போட்டு கொடுத்துட்டேன். கை கழுவியாச்சு. சாப்பிடணும்ல நீ. முருங்கைக்காய் எப்படி சாப்பிடணும்? கடிச்சில்லு, கடி கடி. அப்பாடா, இந்த சாப்பாடு வைக்கிற நிலமையை நினச்சி பாருங்களேன். கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கு. சரி, அவளுக்கு பிடிச்சதே வந்து சாப்பிட கொடுத்துறது. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே சாப்பிட்டா அது வந்து அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அவளுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு 2 பீஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துறது. முருங்கைக்காய்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம அடிக்கடி முருங்கைக்காய் சாம்பார் இல்லைனா முருங்கைக்காய் பொரியல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டே இருப்போம். சரி, சாப்பிட்றதையாச்சும் உருப்படியாக சாப்பிட்டோன்னு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குட்டீஸ் இருக்கிறாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள், எதுனா பண்ணி சாப்பிட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்க்ரீன் டைமுங்கிறது ஸ்க்ரீனை பார்த்து சாப்பாடு விட்டுறது வந்து வேலைக்காகாது. இந்த மாதிரி எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிடும்போது சாப்பிடுவா ஒரு 4 வாய், அவ்வளோதான். அது அவங்க அப்பாலாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க, தாத்தாலாம் ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோப்புக்கு போயிட்டாங்கன்னா நான் ஒருத்தையாக சமாளிக்க வேண்டியது தான். நம்மளையும் சாப்பிட விட மாட்டான், அவளையும் சாப்பிட மாட்டான். கடைசியில் எல்லாம் கீழே கொட்டிடுவா. சரி, ஏதோ ஒரு வகையில் ஒரு 4 வாய் போகட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டுறது. இருந்துட்டு எத்தாச்சும் செப்பலை போட்டுருக்குற நீ. வா வா வா, பெருசு போதுமா? போதுமா? சரி, கொண்டு போய் கோழிக்கு போட்டுடலாமா? ஓகே. எத்தனை செப்பலை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கிறீன்னு? இங்கே போட்டுடலாம். இந்தா பக் 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 பக். அதான் சாப்பிட்டுக்கோ. பக் 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 பக். பா பக் 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 பக். ஏமா போட்டுட்டியா? அவ்வளோதான். அதை வச்சாச்சு எங்கத்த. தடியில யாருமா அடிப்பா? அம்மா அடிப்பனா? பொய் சொல்லக்கூடாது. யார் அடிச்சா அன்னைக்கு?
எது கடிச்சாங்க? குறும்பு பண்ணது கடிச்சாங்களா? குறும்பு பண்ணுவியா நீ? பண்ணுவியா பண்ண மாட்டியோ நீ? பண்ண மாட்டியா? அம்மா சொல்ல பேச்சு கேப்பியா? எஸ் சொல்ல மாட்டேன். ஓகே. ஆதிரான்னு கூப்பிட்டா என்ன சொல்லணும்? வெரி குட் கேர்ள். என்னங்கம்மான்னு கேட்கணும். கூப்பிட்டுட்டு ஊமையாட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தடித. ஓகேவா? கோழிக்கு வச்சிரு, அது கீழே வச்சிரு, அது வந்து சாப்பிட்டுக்கும். ஆயிடுச்சா? அது கழுவி சாப்பிட்டுக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே போட்டுரு, கீழே வச்சிரு, அது சாப்பிட்டுக்கும். சம்மருங்கிறங்காட்டி எல்லாரும் சம்மர் கிளாஸ் போயிடுறாங்க. இவ ரொம்ப குட்டியாக இருக்கிறங்காட்டி யாரும் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்களுக்கு வேறு வழியே தெரில. நாங்கள் சிங்கிளாக தான் விளையாண்டாக்கணும் போல். அப்படியே இந்த ஒரு கட்டுத்தறிக்க ஓரமாக ஒரு மரத்துக்கு அடியில் பயங்கர நிழலாக இருந்துச்சு. அப்படியே இவளோட ஊஞ்சலையும் கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு இருக்கிற பிடிச்ச ஜாமானம், செப்பல், பாட்டிலு, தண்ணி, கன்னு, டம்ளரு இதெல்லாம் தூக்கிட்டு வந்து அவளோட ஃப்ரெண்டு ஆமையும் தூக்கிட்டு வந்து இங்கே கட்டி வச்சாச்சு. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். என்ன பண்ணுறது, நிழலாக இருக்குது. பட் ஆனால் ஒரு சொட்டு கூட காற்று வரல. பயங்கர கப்புன்னு இருக்குது. உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே போகக்கூடாது, கோழி 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 வந்து கொத்திரும். இவ வந்து விளையாடுறதுக்காகவே அந்த கோழி 2 வாங்கியிருக்கு. இந்த வளர்த்துறதுக்கு அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஐடியா இல்லை. இவ விளையாடுற இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கு ஓடிடுறா, கோழி பார்க்கணும் கோழி பார்க்கணும்னு. பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறங்காட்டி இவகிட்டேருந்து தப்பிச்சிருச்சு. இல்லைன்னா ஃபஸ்ட் நாளே நசுக்கி கொண்டிருப்பா. ஏதோ அந்த கோழி கொஞ்சம் நேரம் வச்சு டைம் பாஸ் பண்ண வேண்டிய. நீங்களாம் கிட்ஸை எப்படி என்கேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மாதிரி தான், வேறு வழியே இல்லை, இப்படி தான் என்கேஜ் பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ், நியூவாக ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கூட சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். பட் எது கொடுத்தாலும் கொஞ்ச நேரம் தான் என்கேஜாக இருக்க முடியுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கி வீசிட்டு எல்லாத்தையும் பரப்பி வச்சுட்டு வந்துடுவா. அவளுக்கு ஏதாச்சும் ஓடணும் ஒடியாரணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட சொல்லுங்கள். ஐ வில் மேக் யூஸ் ஆஃப் இட். நிறைய பேர் ஆதிராவோட பாத் ரொட்டீன்லாம் கேட்குறீங்க. பாத்துக்கு நாங்கள் வந்து பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. ஒரு பாடி வாஷ், ஒரு ஷாம்பூ தான் வச்சுருக்கோம் இப்போ வரைக்குமே. அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிற ஆளெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 4-5 தடவை குளிக்கிற ஆள். நாங்கள் டெய்லியும் காலையில் ஒருக்கா, மத்தியானம் ஒருக்கா, சாயந்தரம் ஒருக்கா, நைட்டு தூங்குறதுக்கு ஒரு முன்னாடி ஒருக்கா, இந்த மாதிரி 4 தடவைங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு மேலேயும் கூட நாங்கள் குளிப்போம். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் வந்து விளையாண்டு வேர்த்து ஊற்றி இன்னொன்று மண்ணில் போட்டு பிறண்டு அந்த மாதிரி ஒரு நிலமையில வந்து இருப்போம். அதனால வந்து என்ன விளையாண்டு முடித்தாலும் ஒரு சின்ன பாத் எடுத்துகிட்டு தான் வந்து வீட்டுக்குள்ளேயே நான் அனுப்புவேன். பேர் வந்து இவளை அழுக வைக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. இது வந்து அவளுக்கு டீத்திங்கான பீரியடு. ஏன்னா 5 பல்லு வந்து கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் முளைக்கிறங்காட்டி பயங்கர வலி இருக்க மாட்டிருக்கு. அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறங்காட்டி அதனால பயங்கர. என்னம்மா தண்ணியில் விளையாடக்கூடாதுமா, வெறும் மண்ணில் மட்டும் விளையாடு போதும். அதனால பயங்கர அழுகதான். எதையோ ஒன்று பிடிச்சி கடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி அழுதுட்ருக்கா. ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அது ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் கடிப்பா. ஆனால் அது வந்து அவனால் கடித்து மென்று முழுங்குற அளவுக்குலாம் பல்லு கிடையாது. முன்னாடி ஒரு 4 பல்லு தான் இருக்குது. இவ வந்து கிட்டத்தட்ட 1.5 வயசுக்கு அப்புறம் தான் வந்து பல்லே வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவளுக்கு 1 year 10 months ஆகுது. முன்னாடி ஒரு 4 பல்லு மட்டும்தான் இருக்குது. 5 பல்லு முளைக்கிறங்காட்டி பயங்கர அழுக. அவளுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே அழுக இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. மேபி இந்த பல்லெல்லாம் வந்து எல்லா பல்லும் வந்து செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அவள் சாப்பிட்டு அது மென்று முழுங்கும் போது தான் அவளுக்கு வந்து டேஸ்ட்டே தெரியும். நான் சொல்லி ஆகணும், இந்த வெயிலில் விளையாடுறதங்காட்டி அது நல்லா தான் விளையாடுறா. வெயில் அந்த ஹீட்டுனால ஃபுல்லாக வேர்த்து பிள்ளைக்கு சளி வேற பிடிச்சிருச்சு. அதில் ஒரு 1 week 10 days வந்து பயங்கர கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ அதெல்லாம் சரியானோன்னா பல்லு வலி. இப்போ எதையோ ஒன்று பிடிச்சி கடிக்கிறா, இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணால் நம்மளையும் பிடிச்சி கடிச்சு வச்சிட்றா. ஓ மை காட், இவன்கிட்ட இருந்து உஷாராக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கும். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டான கொஸ்டின்ஸ் எனக்கு பல கண்ட்ரிலேருந்தெல்லாம் மெசேஜ் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. கனடா, US, சவுதி அரேபியா, அபுதாபின்லேருந்துலாம் சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் ஸ்வீட்டஸ்ட் கமெண்ட். நிறைய பேர் வந்து லைவ் போட சொல்லி கேட்குறீங்க. இவளை வச்சுட்டு எங்கேங்க லைவ் போடுறது? ஏய், அது கோழிக்கு வைக்கிற தண்ணி கொண்டு போய் வச்சுட்டு வா. சுச்சு அது கோழிக்கு வைக்கிற தண்ணி பாப்பா. அது எதுக்கு அங்கிருந்து தூக்கிட்டு வந்த? கோழி வந்து கொத்தும் பாரு. அதோட தண்ணி எதுக்கு தூக்கிட்டு வந்த? கீழே உட்காந்து விளையாடுன்னு சொன்னேன். அண்ட் சூன் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக என்னோட ஃபேஸை காட்ட ட்ரை பண்ணுறேன்.
நானும் ஏதோ ஒரு வகையில் காட்டணும்னு தான் ட்ரை பண்ணுறேன். பட் இவளோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து எடுக்கிறதுக்கே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. என்னை வந்து கேமராவில் அப்பியர் பண்ணணுன்னா வேறு யாராச்சும் தான் வந்து கேமரா ஹோல்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இங்கே வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஒன்ஸ் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீயாக இருக்காங்க சாட்டர்டே சண்டேஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் வந்து vlogல இல்லைன்னா வந்து ஒரு ஷார்ட்ஸ்லையாச்சும் அப்பியர் ஆக ட்ரை பண்ணுறேன். வச்சிரு, அது கீழே வச்சிரு, அது வந்து சாப்பிட்டுக்கோ. ஆயிடுச்சா? அது கழுவி சாப்பிட்டுக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே போட்டுரு, கீழே வச்சிரு, அது சாப்பிட்டுக்கோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு கமெண்ட்ஸும் அவ்வளோ ஸ்வீட்டாக பண்ணுறீங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ ஸ்வீட்டஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்து வரும்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி we are 50K சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்கோம். வந்து நான் இதோட ஸ்டாப் பண்ண விரும்பலை. இன்னுமே நான் வந்து ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. லெட்ஸ் கோ டுகெதர். ப்ரொமோஷன்ஸ் பற்றியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஆமாம், பெய்ட் ப்ரொமோஷன்ஸ், கொலாபரேஷன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஐ எம் ரெடி டு என்கரேஜ் யூ. கொலாபரேஷன் இந்த இதுலேயே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னோட மெயில் ஐடி. அப்படி இல்லைன்னா கூட இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலிமா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த டாட்லர் லைஃப்பில் இருக்கங்காட்டி ரிப்ளை டிலே. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக மெசேஜஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கொலாப் ஆர் பெய்ட் ப்ரொமோஷன் ஆர் பாட்டர் கொலாப் கைண்ட்லி காண்டாக்ட். இன்ஸ்டாகிராம் ஐடி கூட நான் இந்த பேஜில் கொடுக்குறேன். baby.adiraங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். அண்ணில் விளையாடி ரிலாக்ஸ் பண்ணுறீங்களா? ஓகேங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டிங்களா? ஆகிட்டிங்கன்னா எந்திரிங்க போய் குளிக்கலாம். ரெகுலராக இந்த இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லவ் லேப்பில் பாடி வாஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சோப் ஃப்ரீ ஃபார்முலாவில் இருக்குது. அது 0+ மந்த்ஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸாகவும் இருந்தது. ஸோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் மாய்ஸ்சர்டாக இருக்குது. ஸ்கின் ரொம்ப ட்ரைனஸ் இல்லாமல் பயங்கர மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. நீங்களும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பயங்கர பெருசாக இருக்குது. இதுவே வந்து ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். அதாவது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டைம்ஸில் வந்து ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு பாடி வாஷ் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு குளிச்சிருவோம். அந்த மாதிரி இருக்கிற டைம்லேயே வந்து ஒரு 3 மந்த்ஸ் அந்த அளவுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல பிராண்ட். அந்த பர்த்லேருந்தே நாங்கள் வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை. நான் பபிள் பாத்திங் பற்றி கேட்குறீங்க. எஸ், பபிள் பாத்தும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். மீமி பிராண்டில் இருக்க பபிள் பாத் அது வந்து இப்போது தீந்துருச்சு. ஆர்டர் போட்டது இன்னும் வரலை. ஸோ அதனால் வந்து அது ஹோல் கிரேட் பாத் ஒரு வழியாக ½ an hour குளிச்சுட்டு இப்போ தான் வந்து மேடம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு அழுகாச்சு. இந்த ப்ராடக்ட் தான் நாங்கள் வந்து இப்போ புதுசாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். நடுவில் வந்து செட்டாஃபில்ல வந்து ஒரு பெரிய பாட்டிலாக தான் இருக்குது, சின்ன பாட்டில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இருந்து வந்து மாற்றிட்டோம். இப்போ செட்டாஃபில் முடியறக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் பேக் டு பேக் செபாமெட் இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு லோஷன்னே சொல்லுவேன். ஏன்னா பயங்கர சாஃப்டாகவும் இருக்கும். அதே வித ஸ்கின்னில் சீக்கிரம் அப்சர்வும் ஆகிடும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி. அப்போ போடும்போது கூட ஃபஸ்ட்டு கூட வேறு ஏதாச்சும் பிராண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமோ அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் செட்டாஃபில் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் திஸ் செபாமெட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து 50 ml தான் வாங்கினோம். அது வந்து ஃபஸ்ட்டு பெருசாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு சைஸ்க்கு தான் இருக்குது. ரொம்ப குட்டி பண்ணிட்டாங்க. பட் ஏன்னே தெரில. நான் ஃபஸ்ட்டு தப்பாக்கி தான் ஆர்டர் பண்ணிட்டோமோன்னு நினச்சேன். பட் ஆனால் இல்லை, 50 தான் ஃபஸ்ட்டு 50 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போது 50 ml தான். பட் இது ரொம்ப குட்டியாக இருக்குது. பட் இதுவே 250 கிட்ட வந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி. ஏ வாவ், இங்குடி எங்கே வந்து பாரு. என்னது இன்னொரு கையுமா? போதும். அங்கெல்லாம் தேய்க்கூடாது, காலில் தேய். நீ அவ்வளோதான். ஒரு 1 hour குட்டி நேப் எடுப்பாங்க. அதுக்குள்ளே என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை பாய். நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ வேணும், என்னென்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு லாங் வீடியோ 2 to 3 daysக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆகும்.